வாங்க இப்போ நம்ம எப்படி ஓஎஸ் வந்து விண்டோஸ் ஓஎஸை நம்ம யூஎஸ்பி பென்ட்ரைவில் பூட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சப்போர்ட்டிங் டூல் ஒன்று டவுன்லோட் பண்ணணும். அதாவது விண்டோஸ் 10 ISO ஃபைலை பென்ட்ரைவில் பூட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் பேர் தான் வந்து இந்த ரூஃபஸ் டூல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் தான், ஃப்ரீ டூல் தான். இந்த டூல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பென்ட்ரைவ் நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணிக்கிங்க. உங்களுடைய சிஸ்டமில் யூஎஸ்பி போர்ட்டில் ப்ளக்இன் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கோ உங்களுடைய பென்ட்ரைவை. இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற விண்டோஸ் 10 ஓஎஸ் ISO ஃபைலை வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்ட்டிஷன் மெத்தட் ஒன்று இருக்கும். அதாவது பார்ட்டிஷன் மெத்தட் என்னன்றது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் ஏற்கனவே எந்த மோடில் வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க, அது MBR மோடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து GPT மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மோடில் நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கீங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் ஓஎஸ் வந்து நான் பூட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு இதை கரெக்டாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து GPTயில் நான் வந்து பூட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதில் வால்யூம் லேபிள் கேட்குது. ஸோ வால்யூம் லேபிள் நான் கொடுத்துக்கிறேன். வால்யூம் லேபிள் கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். கேட்கும் உங்கள் பென்ட்ரைவில் ஏற்கனவே வந்து ஏதாவது ஃபைல்ஸ் இருந்ததுன்னா அதை நான் டெலிட் பண்ண போகிறேன், ஃபார்மேட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்கும். நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அது என்ன பண்ணோன்னா உங்களுடைய பென்ட்ரைவை வந்து ஒரு வாட்டி பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஃபைல் ஃபார்மேட் வேணுமோ அதை ஃபார்மேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதோடைய ISO ஃபைலை வந்து பூட் பண்ணுறதுக்கு அது ரைட்டிங் பண்ணும். இது ரைட் பண்ணுறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கூட ஆகும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இது பூட்டபிள் பென்ட்ரைவை வந்து ரெடி பண்ணிட்டவருக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும், பென்ட்ரைவ் ரெடின்ட்டு. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு எந்த சிஸ்டமில் ஃபார்மேட் பண்ண போகிறீங்களோ அந்த சிஸ்டமில் நீங்கள் அதை ப்ளக்இன் பண்ணிக்கணும். அது சிஸ்டமாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும்.
இப்போ பாருங்கள், இப்போ இந்த பூட்டபிள் பென்ட்ரைவ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரூஃபர்ஸ் வந்து இந்த பூட்டபிள் பென்ட்ரைவ் ரெடி பண்ணிட்ட பிறகு இங்கே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக க்ரீன் ஆகிடும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பென்ட்ரைவ் வந்து ரெடியாக இருக்குது. இந்த பென்ட்ரைவை பயன்படுத்தி நம்ம ஓஎஸ் வந்து நம்ம பூட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபைல்ஸ் இந்த பென்ட்ரைவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது என்ன மீனிங் பார்த்திங்கன்னா, இப்போது இந்த பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள், அதாவது ஓஎஸை பூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பென்ட்ரைவை வச்சு நம்ம ஓஎஸ் வந்து பூட் பண்ணலாம்.